இங்கே விஜய் வர்றதும் போகிறதையும் பார்த்துட்டு காவேரி முன்ன மாதிரி இல்லாமல் விஜய் கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முதல்லலாம் விஜயை பார்த்தாவே மாப்பிள்ளையை பார்த்தாவே எரிஞ்சு விழுவா, ஆனால் இப்போ நல்லபடி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்க 2 பேர்கிட்டயுமே பேசி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாம்மா அப்படின்னோடனே, ஆமாடி முன்னெல்லாம் மாப்பிள்ளை மேலே எரிஞ்சு விழுவாள், இப்போ அவர் ஃபோன் போட்டாலும் சரி அவள் நேரில் வந்தாலும் சரி அவர் நல்லா தாண்டி பேசுகிறா, அது மட்டும் கிடையாது எரிஞ்செல்லாம் விழுறதில்லடி இப்போல்லாம். உண்மையிலே நீ சொல்கிறத கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்றாங்க. நம்ம கங்காவும் யமுனாவும், அம்மா எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி கிட்டே பேச பாருமா கல்யாணத்தை பற்றி அப்படின்னோடனே, ஐயோ கல்யாணத்தை பற்றி எப்படி பேசுறது, இங்கே பாருமா இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, நீ தாம்மா அவன் விஜயை பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லணும், அப்போ அவள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுப்பா, அதுக்கப்புறம் என்ன சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு சம்மதிப்பாம்மா, இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாதுமா அப்படின்னோடனே, சரிடி இதை பற்றி ஏதாவது நாசுக்காக பேச பார்க்குறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்றாங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. அப்போ குழந்தை எப்பவும் போல் அவரை கிண்டல் பண்ணுறாங்க. என்ன டாடி என்னப்பா இன்றைக்கி நல்லா பர்ஃப்யூம்லாம் போட்டுக்கணும் சூப்பராக கலக்குறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு நல்லா தெரியும், நம்ம எங்கே போகிறோம், நம்ம மிஸ் வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னோடனே, எப்படி செல்லம் கண்டுபிடிச்சேன் எனக்கு தெரியாதா, நீங்கள் மிஸ் வீட்டுக்காக தானே இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவீங்க, சரிப்பா இன்றைக்கி எதுக்கு மிஸ் வீட்டுக்கு, இன்றைக்கி லீவ் இல்லை, அதனால் மிஸ் வீட்டில் போய்ட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரியா, சரி மிஸ்ஸை கூப்பிட்டு வெளியே போகலாமா அப்படின்னோடனே, ஐயோ மிஸ் வரமாட்டாங்கப்பா, நீங்கள் இப்படிலாம் நினச்சி கூட பார்க்காதீங்க, மிஸ்ஸு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, இப்போ பார் டேடி எப்படி ஒத்துக்க வைக்கிற மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே விஜயும் குழந்தையும் பார்த்துட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் வெளியே சும்மா போகலான்னு நினச்சோம், அதான் உங்களையும் உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். அதை கேட்டுட்டு உடனே போகலாம் தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன எனக்கு கொஞ்சம் கால் வலியாக இருக்குது, காவேரி நீ போயிட்டு வந்துடுறியா அவங்க கூட அப்படின்னோடனே, என்ன விளையாடுறியா நான் இப்படி போக முடியும் அப்படின்றாங்க காவேரி. உடனே சரிடி அப்போது நானும் கால் வலியோடு வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் யாரும் போக வேணாம், நீ இங்கே இரு உன்னை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னோடனே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைடி, மாப்பிள்ளை நானும் வரேன் மாப்பிள்ளை எல்லாருமே போயிட்டு வரலாம் மாப்பிள்ளை அப்படின்னோடனே, சும்மா இங்கே தான் பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வர வேணாம் மிஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானும் குட்டி பாப்பா மட்டும் போகிறோம் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளும் வெளியவே போகிறது இல்லடி, வீட்டில் அதெல்லாம் அடைஞ்சு கிடக்குறோம் நம்மளும் போகலாண்டி அப்படின்னோடனே, சரி வேறு வழி இல்லாமல் காவேரியும் கிளம்புறாங்க. காவேரி அதுக்கப்புறம் சாரதா நம்ம விஜய் குட்டி பாப்பா எல்லாருமே வெளியே போகிறாங்க. அப்போ வெளியே போகும்போது விஜய்கிட்ட பேசுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, குழந்தைய கூட்டிகிட்டு வழக்கம் போல் சாரதா அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற சாக்கில் அப்படியே போயிடுறாங்க. அதனால் விஜயும் காவேரியும் தனியாக இருக்காங்க. இங்கே விஜய் காவேரி கிட்ட நிறைய பேசுகிறாரு. சரி உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா, இதெல்லாம் செய்யும், இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குமா, செய்ய பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்குறாரு. அதே மாதிரி காவேரியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் கிட்ட விஜயோட குணங்கள் அதுக்கப்புறம் விஜய் கிட்ட பிடிக்கும் அப்படின்ற விஷயங்களாக காவேரி தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு விஷயமா. அடுத்து விஜய் யோசிக்கிறாரு, நம்ம ஆல்ரெடி காவேரி கூட நிறைய இடங்கள் வந்திருக்கோம், அப்போல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், அதெல்லாம் ஞாபகப்படுத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காவேரி மெய் மறந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே யோசிச்சுட்டே கேட்டுட்ருக்காரு விஜய். ஆனால் காவேரிக்கு ஞாபகம் வந்த மாதிரியே இல்லை, ஒரு மாதிரியான இருக்காங்க. அதை பார்த்துட்டு தம்பி ஏதாவது ஞாபகம் வந்துச்சா மாப்பிள்ள அவளுக்கு அப்படின்னோடனே, இங்கெல்லாம் நானும் காவேரி நிறைய இடத்த சுற்றிருக்கோம், அவளுக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது அத்தை, அதனால் லாஸ்ட்டாக நாங்கள் போன அந்த பீச்சுக்கு போனால் கண்டிப்பாக ஞாபகம் வரும்னு தோணுது அத்தை அப்படின்னோடனே, சரி மாப்பிள்ள நம்ம அங்கேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க எல்லோரும்.